10ஆம் வகுப்பு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க போகிற பாடப்பகுதி இலக்கணம், பொது இலக்கணம். 5 இலக்கணங்கள்: எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி ஆகிய 5 இலக்கணத்திலும் கூறப்படாத செய்திகளை பொதுவாக கூறுவது பொது இலக்கணம் என கூறப்படும். 2 திணைகள்: ஆறறிவுடைய மக்கள் உயர்திணை, தேவர்கள் உயர்திணை, மற்ற உயிரினங்கள் உயிரற்ற பொருட்கள் அஃறிணை, அல் திணை அல்லாத திணை என்றும் வழங்குவர். ஐம்பால். பால் என்பது திணையின் உட்பிரிவு. உயர்திணையிலும் இருக்கும், அஃறிணையிலும் இருக்கும். பால் என்றால் பகுப்பு, பகுப்பு என்றால் பிரிவு. இது 5 வகைப்படும். உயர்திணை 3 பால் உடையது. ஆண்பால், பெண்பால், பலர்பால் என்று 3 பிரிவுகளை உடையது. அஃறிணை ஒன்றன் பால், பலவின் பால் என 2 பிரிவுகளை உடையது. ஆணை, ஒரு ஆணை குறிப்பது ஆண்பால். வீரன், அண்ணன், மருதன் ஆண்பால். அரசி, தலைவி, பூங்கொடி போன்ற பெண்களுடைய பெயர் பெண்பால். ஆண்கள் பலராக இருக்கும்போது பலர்பால். பெண்கள் ஆடவர், மனிதர், தேவர் இவையெல்லாம் பலர்பால். தன்மை, முன்னிலை, படர்கள் இவை 3 இடங்கள். ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் என்று ஆங்கிலத்திலே குறிக்கப்படும். தன்மை, முன்னிலை, படர்கள். இதிலே பெயர்களை குறிப்பது தன்மை பெயர்கள். அவை செய்த செயல்களை குறிப்பது தன்மை வினைகள். தன்மை பெயர்களை பார்ப்போம். நான், யான், நாம், யாம். ஐ, வி ஃபர்ஸ்ட் பர்சன் தன்மை பெயர். இதிலே வினை வந்தேன், செய்தோம் என்பது தன்மை வினைகள். முன்னிலை பெயர்கள் நீ, நீங்கள், நீவீர் இவையெல்லாம் முன்னிலை பெயர்கள். இதிலே முன்னிலை வினைகள் சென்றாய், வந்தாய், சென்றார்கள், சென்றீர்கள் இவையெல்லாம் முன்னிலை. அடுத்ததாக படர்கை பெயர்கள். அவன், அவள், அவர், அவை. ஹி, ஷி, இட், இட்டு, தே இவையெல்லாம் படர்கை பெயர்கள். அதிலே படர்கை வினைகள் வந்தான், சென்றால், படித்தனர். தேர்ட் பர்சன். வழு, வழாநிலை, வழுவமைதி. வழு என்றால் பிழையுடன் பேசுவது. வழாநிலை என்றால் பிழை இல்லாமல் இருப்பது. வழு அமைதி என்றால் பிழை இருப்பினும் பெரியோர்களால் ஒத்துக்கொள்ளப்பட்டதால், ஏற்றுக்கொள்ளப்பட்டதால் வழு அமைதி. இலக்க முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் வழு எனப்படும். இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் வழாநிலை. இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் வழு.
இப்போது வழுக்களை பார்ப்போம். பிறகு வழாநிலை பார்ப்போம். திணை வழு உயர்திணை அஃறிணையாகவோ அஃறிணை உயர்திணையாகவோ குறிப்பிட்டால் அது திணை வழு. பால் வழு ஆண்பாலை பெண்பாலாகவோ பலர்பாலாகவோ பால் மாற்றி சொல்வது பால் வழு. இடவழு பஸ்பசன் தன்மை முன்னிலை படர்கை அந்த 3 இடத்தை மாற்றி கூறுவது இடவழு. காலம் நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம் இந்த காலங்களை மாற்றி சொல்வது காலவழு. இதில் எண்வழு என்று குறிப்பிடப்படவில்லை. எண்வழு ஒன்று இருக்கிறது. சிங்குலரை ப்ளூரலை சிங்குலராகவும் சொல்வது எண்வழு. அது குறிப்பிடப்படவில்லை. இதில் அதையும் சேர்த்து கொள்ளலாம். அடுத்தது வினாவழு. வினாவை தவறாக கேட்பது வினாவழு. விடையை தவறாக கூறுவது, மாற்றி கூறுவது விடை. வினாவுக்கேற்ற விடை இல்லாமல் வேறு கூறுவது விடைவழு. இப்போது வழா நிலையை பார்ப்போம். செழியன் வந்தது, அண்ணன் வந்தது என்று நம்ம வழக்கமாக சொல்லுவோம் வீட்டில். அம்மா வந்துச்சு அப்படின்ட்டு. இது வழு. செழியன் வந்தான் என்பது வழாநிலை. அதுதான் இலக்கணப்படி சரி. கண்ணகி உண்டான் பெண்பாலை ஆண்பாலாக சொன்னது பால் வழு. கண்ணகி உண்டாள் என சரியான வழாநிலை. நீ வந்தேன், நீ வந்தேன் இடவழு. நீ வந்தாய் என்று சொல்ல வேண்டும். வந்தேன் என்பது தன்மை, வந்தாய் என்பது முன்னிலை. தன்மைக்கு முன்னிலையை சொல்வது இடவழு. நேற்று வருவான் இது காலவழு. நேற்று வந்தான் என்பது சரியாக இருக்கிறது. அதான் வழாநிலை. எண்வழு. ஒரு மாடு போகிறது என்பது வழாநிலை. ஒரு மாடு போகின்றன, ஒருவன் போகிறான் என்பது வழாநிலை. ஒருவன் போகிறார்கள் என்பது வழு. அடுத்து விடை வழு. கண்ணன் எங்கே இருக்கிறார் இது வினா. அந்த வினாவுக்கு பையன் கண்ணாடி பைக்குள் இருக்கிறது என்று விடையளித்தல். கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற கேட்ட கேள்விக்கு கண்ணாடி பைக்குள் இருக்கிறது என்று விடையளித்தல் விடைவழு. மரபு வழு. அதில் பெயர் மரபு, வினை மரபு என்று 2 மரபுகள் இருக்கிறது. இந்தந்த சொற்களை இப்படித்தான் சொல்ல வேண்டும், பெயர்களை இப்படித்தான் குறிப்பிட வேண்டும் என்று எழுதி வைத்துள்ளனர். அதுக்கு மாறாக சொல்வது மரபு வழு. தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னம் தோட்டம் என்று கூறுவது, தோட்டம் என்று கூறுவது தவறு. தென்னம் தோப்பு, கம்மங்கொல்லை என்று சரியாக சொல்ல வேண்டும். ஆட்டுக்கூட்டம் என்று சொல்வது, ஆட்டு மந்தை என்று சொல்வதுதான் வழாநிலை. இப்போது வழு, வழாநிலை இரண்டையும் பார்த்தோம். வழு அமைதியை பார்ப்போம். இலக்கண முறைப்படி பிழையுடையது. எனினும் இலக்கண ஆசிரியர்களால் ஏதேனும் ஒரு காரணம் கருதி பிழையன்று என்று ஏற்றுக்கொள்ளப்படுவது வழு அமைதி. வழு என்றால் பிழை,
அமைதி என்றால் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சைலண்ட், அமைதி. திணை வழு அமைதி. முதல் என் அம்மை வந்தாள் என்று மாட்டை பார்த்து கூறுவது திணை வழு அமைதி. இங்கே ஓப்பின் காரணமாக, பாசத்தின் காரணமாக அஃறிணை உயர்திணையாக கொல்லப்பட்டது. வீட்டில் வளர்க்கும் நாயை அவன் இவன் வாடா என்று அழைப்பது அஃறிணையை உயர்திணையாக சொல்கிறோம். ஆயினும் அது வழு அமைதி. பால் வழு அமைதி. வாடா ராசா, வாடா கண்ணா என்று பெண்ணை பார்த்து தாய் அழைப்பது பால் வழு அமைதி. அந்த மகிழ்ச்சியின் காரணமாக ஆணை பெண்ணாகவும் பெண்ணை ஆண்பாலாகவும் கருதி அழைப்பது பால் வழு அமைதி. இட வழு அமைதி. மாறன் என்பான் தன்னை பற்றி பிறரிடம் கூறும்போது, இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான். மாறன் என்பது தன்மை. கூற மாட்டேன் என்று சொல்லியிருக்க வேண்டியது கூற மாட்டான் என்று படர்க இடத்திலே சொல்வது இட வழு அமைதி. அடுத்தது கால வழு அமைதி. குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். வருகிறார் என்பது நிகழ்காலம். ஆனால் வருவார் என்றுதான் இருந்திருக்க வேண்டும். ஆனாலும் இது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அது நிச்சயமாக நடப்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. எனவே இது கால வழு அமைதி. அங்கே போனான், அவன் செத்தான். இங்கே செத்தான் என்பது சாவான் என்று தான் இருக்க வேண்டும். செத்தான் என்று சொல்வது கால வழு அமைதி. அடுத்தது மரபு வழு அமைதி. கத்தும் குயிலேசை சற்றே காதில் பட வேணும். இங்கே குயில் கூவும் என்பதுதான் சரியான மரபு. ஆனால் பாரதியார் கத்தும் குயில் என்று சொன்னார். இது மரபு வழு. ஆயினும் கவிதையில் இடம்பெற்றிருப்பதால் இது மரபு வழு அமைதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த பாடப்பகுதியிலே 2 திணைகள், 5 பால்கள், பால் பகுப்புகள், ஒன்றன் பால் பலவின் பால், பால் பகுப்புகள், பெயர் சொற்கள், தன்மை பெயர், முன்னிலை பெயர், தன்மை வினை, முன்னிலை வினை, படர்கை பெயர், படர்கை வினை, வழு என்றால் என்ன, வழாநிலை என்றால் என்ன, வழு அமைதி என்றால் என்ன. வழு அமைதியில் 5 பிரிவுகளையும் இந்த பாடப்பகுதியிலே பார்த்தோம். மேலும் ஒரு செய்தி பக்க எண் 81. சீன நாட்டில் தமிழ் கல்வெட்டு. சீன நாட்டில் காண்டன் நகருக்கு 500 கல். ஒரு கல் என்றால் கிலோமீட்டர், மைல் வைத்துக்கொள்ளலாம். குவான்சவ் என்னும் துறைமுக நகர் உள்ளது. பண்டைய காலத்திலும் இது சிறந்த துறைமுகமாக விளங்கிற்று. அந்த காலத்தில் தமிழ் வணிகர்கள் இந்நகருக்கு அடிக்கடி வந்து சென்றுள்ளனர். அதன் காரணமாக சீனாவில் சிவன் கோவில் ஒன்று கட்டப்பட்டது. அது சீன பேரரசனான குப்லாய் கான் ஆணையின் கீழ் கட்டப்பட்டது என்பதை குறிக்கும் தமிழ் கல்வெட்டு இக்கோயிலில் உள்ளது. அந்த கல்வெட்டை இப்போது படத்திலே பார்க்கலாம். இன்றைய பாடப்பகுதியிலே இலக்கணம், பொது இலக்கணம் பார்த்தோம். இந்த சீன நாட்டிலே தமிழ் கல்வெட்டு இருக்கின்ற செய்தியையும் அங்கே வணிக தொடர்பு இருந்தது என்ற செய்தியையும் கண்டோம். பாடப்பகுதிகளை நன்றாக படிக்கவும். மீண்டும் சந்திப்போம்.
வணக்கம்.